எல்லாத்துக்கும் மேல ஒரு செய்தி சொல்றோம். சம்பளத்தை பார்த்துட்டு மட்டும் போயிடாதப்பான்னு அலிம்சாக்களுக்கு சொல்லி வச்சிருக்கோம். காரணம், இந்த சம்பளம் மட்டும் நியாயம் அப்படின்னு நிச்சயமா கிடையாதுன்னு தெரியும். ஆனா இதை விட்டுட்டு இன்னமும் பல்லாயிரக்கணக்கான ஆலிம்கள் அந்த பாதையை விட்டு போகல. எங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த துஆ உண்டு. லா தஜஅலி துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா. யா அல்லாஹ், இந்த துன்யாவை எங்களுடைய லட்சியத்துல பெரிய லட்சியமாகவும் இங்க துன்யா இருக்கக்கூடாது. அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா. நாங்க கற்ற கல்வியினுடைய ஒரு சாராம்சமாக இந்த துன்யா இருக்கக்கூடாது. எங்களுடைய கற்ற கல்வியின் உயரிய நோக்கமும் மறுமை. எங்களின் லட்சியங்களில் பெரிய லட்சியம் அக்பருல் ஹம், அதுவும் ஆகிரத்து. இந்த துஆவை மட்டுமல்ல, இந்த பாடத்தை அரபிக் கல்லூரியிலே திரும்ப திரும்ப போதிக்கப்படுகிற காரணத்தால் தான் வாங்குகிற சம்பளம் எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் நாங்கள் அதை வாங்கி கொண்டு நிற்கிறோம் அல்ல, நீடித்து இருக்கிறோம். ஹகீம் இப்னு ஹிஸாம் மக்காவின் நாள் பெரும் அறிவாளிகளில் ஒருவர் என்று சொல்லுவார்கள் சஹாபாக்கள். ஹகீம் இப்னு ஹிஸாம் 3 தடவை கை நீட்டி 4வது தடவை, நான் இதை சொல்லி நினைவுபடுத்துகிறேன், 4வது தடவை கை நீட்டிய போது நாயகம் சொன்னார்கள், அப்பா, இந்த காசு துன்யா ஹுலுவா ஹதிரா, ரொம்ப பசுமையானது, இந்த காசு ரொம்ப ஸ்வீட்டானது, வாங்க வாங்க பயங்கரமா இருக்கும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஃபமன் அஹதஹு பி ஸகாவத்தி நஃப்ஸிஹி பூரிக லஹு ஃபீஹி. யாராவது வாங்குறப்பவே விசாலமான மனசோட வாங்கினா அதுல பரக்கத்தாயிரும். அப்படி வாங்கலன்னா லம் யுபாரக் லஹு ஃபீஹி, பரக்கத்தா இருக்காது என்று ஹகீம் இப்னு ஹிஸாமுக்கு சொன்னார்கள். இன்றைக்கு வரையும் நாங்கள் ஆலிம்களுக்கு அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறோம். 5000 ரூபாய் சம்பளம், 8000 ரூபாய் சம்பளம், சத்தியமா சொல்றேன், டீ குடிக்கிறதுக்கு தான் சரியா இருக்கும் இந்த நிறைய பேத்துக்கு. நாங்க அதுல சாப்பிட்டு இருக்கிறோம். 8000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற போதே அல்லாஹ் போதுமாக்கி விட்டான், இதிலே பரக்கத்தும் செய்து விட்டான். விளையாட்டா சொல்லல, நல்லாவே சொல்றேன். ஆலிம்ஷா படுத்தவுடனே தூங்கிடுவார், கொரட்ட விடுவார். பெரிய பெரிய கோடீஸ்வரர் நிம்முட்டு மாத்திரையை போட்டு கொட்ட முடிச்சுட்டு உட்கார். ஹஸ்ரத் அவன் நிறைய கோடிகள், அவர் பெரிய லேண்ட்லார்டு, பயங்கரமான அவரு, தூக்க வர மாட்டேது. எல்லா மாத்திரையும் போட்டார், டோசேஜ கூட்டிட்டே போயாச்சு, தூக்க வர மாட்டேது. இவரு தெலகாணி கூட சரியா இல்ல, பள்ளியாச்சுல இப்படின்டா கொரட்ட வருது 5 நிமிஷத்துல. ஆமா ஹஸ்ரத், நைட்ல தூக்க வர்றது இல்ல, ஏதாவது ஓதருக்கு கொடுங்களேன். இங்க அவரு இவரு எதையாவது ஒரு 100 செலவாக்கு அது இது என்னமோ எழுதி கொடுத்து ஓதுங்கண்டா. 1 மணிக்கு போன் பண்ணி அது முடிஞ்சு அப்புறம் என்ன ஓதல வரல. நான் ஏன் சொல்லுகிறேன், புகழின் உச்சியில இருக்கிறார்கள், கோடிகளிலே இருக்கிறார்கள், மிகப்பெரிய உலகின் அந்தஸ்துகளிலே இருக்கிறார்கள். சொந்த வாழ்க்கையிலே அவர்களெல்லாம் அடையாத நிம்மதி நான் பட்டம் பெறுகிற மௌலவிகளுக்கு, இளம் மௌலவிகளுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரசூலுடைய இல்மை படித்த நமக்கு அந்த நிம்மதியை வைத்திருக்கிறான். இந்த எல்லா செய்திகளும் சேர்த்து 7 வருஷத்திலே பிடித்து அவர்கள் கையிலே கொடுக்கப்படுகிற காரணத்தால் காலங்கள் கடந்தாலும் கூட, பல்வேறு சோதனைகளை எதிர்கொண்டாலும், விமர்சனங்களை எதிர்கொண்டாலும், ஊர் முழுக்க திட்டு வாங்கினாலும், இவர்களுக்கும் மெஹராபுக்கும் திருமணமாகிவிட்டது. மெம்பர் படியிலும் மெஹராபிலுமே தங்கள் காலத்தை ஓட்டியவர்கள், ஓட்டிக் கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் ஒன்னே ஒண்ணுதான். அரபிக் கல்லூரிகளில் போதிக்கப்படுகிற போதே சொல்லிவிட்டோம், இந்த வாழ்க்கையில் எதிர்கொள்ள தேவையான அத்தனை ஒழுக்கமும் சொல்லி கொடுத்துட்டோம். ஒரு ஆலிம்சா துனியால தற்கொலை பண்ண மாட்டான். எல்லாரும் தற்கொலை பண்ணிக்குவாங்க. பெரிய பெரிய ஆளுவோம், பெரிய பெரிய டாக்டர்கள், இந்த இதய நோய்க்கெல்லாம் பைபாஸ்